டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பற்றி. இந்த போர்ஷன் வந்து பார்ட் 2 இங்கிலீஷில் 4th செமஸ்டரில் இருக்குது, டான்சிய சிலபஸில். ஸோ இது வந்து 5th யூனிட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நியூஸில் நம்ம வந்து டே டு டே ஈவெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்ருக்கோம், இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பார்க்குறோம், அண்ட் பிஸ்னஸ் விஷயமான நியூஸ்லாம் பார்க்குறோம். இது எல்லாத்தினுடைய ரிப்போர்ட் எப்படி வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. Let us see what is newspaper report. A newspaper report is a concise and factual piece of writing that informs readers about a particular event, issue or topic. So newspaper report அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமானது. Concise means brief. ரொம்ப சுருக்கமான ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லக்கூடியது, உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு ரைட்டிங் தான். இது வந்து ரீடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது டெய்லி அப்படிங்கிறத. It focus on capturing the readers attention quickly. இது வந்து கண்டிப்பாக ரீடர்ஸ்னோட அட்டென்ஷனை வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், பார்த்தோன்னே மக்களுக்கு வந்து அது ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு அட்ராக்டிவான லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கணும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூஸ் ரிப்போர்ட்ஸ். These are factual accounts of current events, often presented in an inverted pyramid style with the most important information at the beginning. ஸோ நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேக்சுவல் அக்கௌண்ட்ஸ், அதாவது டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் கொடுப்பாங்கன்னு பாருங்கள், இன்வெர்டட் பிரமிட் ஸ்டைல். அதாவது முக்கியமான விஷயம் மேலே இருக்கும், கீழே போக 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 ரொம்ப முக்கியம் இல்லாத விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர் ஸ்டோரிஸ். தீஸ் கோ பியாண்ட் தி பேசிக் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அ நியூஸ் story to provide in-depth coverage of a topic. They often include human interest elements and storytelling techniques. So feature stories அப்படிங்கிறது அதே டே டு டே ஈவெண்ட்ஸ் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை இன்டெப்த்தாக போய் நடந்தது என்ன அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு வந்து இன்டெப்த்தாக சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் மூலமாக ஃபேக்ட்ஸை வந்து நமக்கு டெலிவர் பண்ணுறது தான் ஃபீச்சர் ஸ்டோரிஸ். ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ். தீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ், அத்லீட்ஸ் அண்ட் டீம்ஸ். They cover competitions, player profiles and analysis of games. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்ச் எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அத்லீட் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஒரு பிளேயருடைய ப்ரொஃபைல் அதை பற்றி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இருக்கும். பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ். தீஸ் கவர் எக்கனாமிக் நியூஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ். They provide information on business trends, mergers and financial data. ஸோ பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், அது மார்க்கெட் ரேஞ்ச் எப்படி இருக்குது, தங்க விலை நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லும் விதமாக தான் பிஸ்னஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட். In this video, let us see the structure as well as an example for the news report. எப்படி எழுதணும் அப்படிங்க. Now let us see the structure. A news report should include the following. First one, headline இருக்கணும். அதாவது ஹெட்லைன் நமக்கு எப்போவுமே தெரியும், தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஃபாண்ட் வந்து நல்லா பெருசாக அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பைலைன். இட் டெல்ஸ் அபவுட் த ரைட்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ பைலைன் வந்து யார் எழுதுறா, என்னைக்கு எழுதுறாங்கிறது இருக்கும். லீடு கவர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். லீட் அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இன்வெர்டட் பிரமிட் ஸ்டைல், அதாவது முக்கியமான ஃபேக்டை வந்து மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பாடி இன்க்ளூட்ஸ் a detailed account of the event or occurrence. ஸோ பாடியில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன நடந்துச்சோ அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எண்டிங் டாக்ஸ் அபவுட் தி சொல்யூஷன் ஆர் சம்திங் டு திங்க் அபவுட். ஸோ எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது போலீஸ் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அதை பற்றி ஃபர்தராக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கும் விதமாக இந்த எண்டிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூஸ் ரிப்போர்ட். Now let us see an example. இதுதான் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது சேலம்ல, அதை பற்றின நியூஸ் ரிப்போர்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் இன் சேலம். அது வந்து ஃபாண்ட் பெருசாக சென்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதனுடைய பைலைன், சேலம் தமிழ்நாடு August 7, 2024. சேலமில் நடந்திருக்குது, என்னைக்கு நடந்தது. அதுக்கடுத்து லீடு பாருங்க, a school bus carrying a group of students overturned near மேட்டுப்பாளையம் on Tuesday morning, resulting in minor injuries to several children. The accident occurred around 8:30 a.m. when the driver lost control of the vehicle. ஸோ மெயினான கண்டென்ட் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்கூல் பஸ் வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட போச்சு, எந்த இடத்துல, என்னைக்கு, மார்னிங்கா ஈவினிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் யாருக்கு இன்ஜுரி ஆயிருக்குது, எதனால் இது நடந்தது அப்படிங்கிற லீடு வந்து கொடுத்துட்டாங்க. Now we are moving to the body of the report. The injured students were immediately rushed to the nearby Salem Government Hospital where they received first aid. Most of the children were discharged after treatment, while a few are under observation. The local police have registered a case and are investigating the cause of the accident. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ஜுரி ஆயிருக்குது அண்ட் எங்கே அட்மிட் ஆயிருக்கிறாங்க, அண்ட் ரொம்பலாம் அடிபடலை அந்த குழந்தைங்களுக்கு, அவங்க வந்து
வெளியே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கிறதோட பாடி ஆஃப் த ரிப்போர்ட் முடியுது. அடுத்தது எண்டிங் பாருங்க. The school authorities have expressed regret over the incident and assured parents of necessary support. ஸோ ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வந்து இதுக்கு ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கிறதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் நியூஸ் ரிப்போர்ட். ஹோப் யூ ஆல் கிளியர் வித் தி நியூஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து கேட்கலாம். என்ன டாப்பிக்ல கேட்டிருக்காங்களோ அதுக்கு அத்தப்பில் முதல்ல வந்து நீங்கள் ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நீங்கள் அதுக்கான பைலைன் கொடுத்து திரும்ப ஒரு லீட் ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். இதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். If you find it useful, kindly share with your friends and keep supporting our channel. Thank you all.